அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரவீன். ஷார்ட்கட்ஸில் பார்க்க ஷார்ட்கட் என்னன்னா ப்ராஃபிட் லாஸ் மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ் நம்ம சிஜிஎல் சிகிஎஸ்ல போன்ற பிவிசிஎஸ்ல ஃப்ரீக்வெண்டாக கேட்டிருக்கான். சரி, ஓகேவா? இந்த சம்ஸ் நம்ம எப்படி நார்மல் ஃபார்முலா பேஸ் இல்லாமல் ஷார்ட்கட்டில் எப்படி அப்ரோச் பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டீலர் பாட் 2 ஆன்டிகிரேட்டர்ஸ். அதாவது டீலர் வந்து ஒரு 2 பொருள் வாங்குறாரு. அந்த முதல் பொருளை வந்து 25% லாபத்திலையும், ரெண்டாவது பொருளை வந்து 10% நட்டத்திலையும் விற்கிறாரு. சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடக்க விலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐட்டமாக 60% மோர் தென் செகண்ட் ஐட்டம். அதாவது முதல் பொருள் வந்து இரண்டாவது பொருளை கம்பேர் பண்ணும்போது 60% அதிகமாக இருக்குது அது அடக்க விலையில். சரியா? இஃப் த ஓவரால் ப்ராஃபிட் ஃப்ரம் போத் ஐட்டம் வாஸ் 225 கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஐட்டம். அதாவது 2 பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறான். சரி, ஓகேவா? இப்போ இந்த சம்ஸ் நம்ம எப்படின்னா அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கேட்குறோம் காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்காங்கன்னா, முதல் பொருள் வந்து ரெண்டாவது பொருளுக்கு வந்து எவ்வளோ 60% அதிகமாக இருக்குது. சரியா? அப்போ காஸ்ட் ப்ரைஸா ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் பொருளா என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது செகண்ட் பொருள் வந்து 100, ஃபஸ்ட்டு பொருள் வந்து 160 ரூபா கம்மியாக இருக்குது. சரியா? அதாவது ஃபஸ்ட் ஐட்டமாக 60% மோர் தென் செகண்டா. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து செகண்ட் பொருள் வந்து நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60% மோர் கொடுத்துருக்கானா. அப்போ இது 60% கூட்டினா 160 தான். சரி, ஓகே. இப்போ இதை நம்ம ரேஷியோ கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம இந்த 0 கேன்சல் ஆகிடும். இங்கன்னா நமக்கு 8 கிடைக்கும், இங்கே நமக்கு கிடைக்கும் 5 கிடைக்குமா? அப்போ 8:5 தான் நமக்கு என்ன வரப்போகுது, இந்த ரேஷியோவில் தான் நமக்கு ஆப்ஷன் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன 5. ஓகேவா? இப்போ இது 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 80 5 வந்து நமக்கு வரும் 16 வருமா? அப்போ 16 5 80. இன்னொரு 125. இதுக்கு 125க்கு என்ன கொடுத்துருக்காங்க 8. அப்போ 8 × 16 எவ்வளோ நமக்கு வரும், 125 வருமா? 125 128 வரும். சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பி. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பி. இந்த 0 கேன்சல் பண்ணலாமா? ரிமைனிங் என்ன இருக்கும் 70. 5 பதில் வரும் நமக்கு 70 14. 14 5 நமக்கு 70 வருமா? அப்போ 8ஆல் நமக்கு 14 110 வருமா? வராது. ஓகேவா? லாஸ்ட் நமக்கு என்ன இருக்குது 8 இருக்குது 4 இருக்குது. அப்போ நமக்கு லாஸ்ட் 0 வருமா? 0 வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், அப்போ ஆன்சர் பியும் இல்லை. சிக்கு நம்ம கொடுத்துருக்கான் 1200 250 கொடுத்துருக்கானா. இந்த 0 கேன்சல் பண்ணலாமா? 75 5 நமக்கு எவ்வளோ வரும் 15 5 75 வந்துருமா? அதாவது 18. அப்போ 8 15 120. அப்போ நமக்கு வந்துருச்சா? அப்போ 120 வந்துருச்சு, 75 வந்துருச்சா? அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்னன்னா, நம்ம 1200 ஃபார் ஃபர்ஸ்ட் ஐட்டத்துக்கும் 750 ஃபார் செகண்ட் ஐட்டத்துக்கும். ஓகேவா? மறக்காமல் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மாதிரி சம்ஸ் நம்ம பெர்சன்டேஜில் கொடுத்துட்டோம்னா நம்ம ரேஷியோ கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக அடக்க விலையை கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இதேமாதிரி ஷார்ட்கட் வீடியோ வேணுமா மறக்காமல் நம்ம டாப் 5 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.